ஓடியர் கிரிக்கெட் லவர்ஸ் வார்ம் வெல்கம் டு ஆல். போல் ஜில வந்து பிரைஸ் என்ட்ரி மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குமரி வாரியர்ஸ் வர்சஸ் சௌரவ் சிசி பொள்ளாச்சி. குமரி வாரியர்ஸ் கன்னியாகுமரி டீம். ரெண்டு டீமுமே வந்து அவங்களோட ரவுண்ட் மேட்சஸ் எல்லாம் சூப்பராக வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க குவார்டர் ஃபைனல் என்டர் ஆவாங்க. ரெண்டு டீமுக்கான டாஸஸ் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதில் வந்து சௌரவ் சிசி பொள்ளாச்சி வந்து டாஸ் வான் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பிரகா இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து இம்ரான் இருக்கார். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் மனு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கன்னியாகுமரி டீம்லேருந்து. இவங்க வந்து லாஸ்ட் மேட்ச்சில் வந்து செகண்ட் ரவுண்ட் கன்னியாகுமரியோட செகண்ட் ரவுண்டில் வந்து 80 ரன் டார்கெட்டை வெறும் 6 ஓவரில் அடிச்சிருந்தாங்க. பார்க்கலாம், இந்த மேட்ச் ரொம்ப ஃபைட்டாக இருக்க போகுது. சௌரவ் சிசியும் அவங்களோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் 100+ ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, டார்கெட்டாக வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சி ஈகிள்ஸ்க்கு அகேன்ஸ்டா. இந்த மேட்ச்சுக்கு சேம் ஃபார்மேட் தான், 8 ஓவர் மேட்ச், 4 ஃபீல்டர் இன்சைட் சர்க்கிள் இருக்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்னே குட் ஷாட், சூப்பராக கிளியர் பண்ணியிருக்காரு, ஒரு பவுண்டரி. இங்கே பிரகா ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட இந்த பிரைஸ் என்ட்ரி மேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பால் நம்பர் 2 மனு டு பிரகா. இந்த பால் ஒரு எட்ஜ் இருந்துச்சு. இங்கே ரன் அவுட் சிக்னல் கொடுத்துருக்காங்க, இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் அம்பையர். இங்கே நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த பேட்ஸ்மேன் இம்ரான் வந்து ரன் அவுட் மூலமாக வெளியேறியிருக்காரு. அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒன் போட்டார். இங்கே பிரகா ரிவர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் நாகராஜ் இப்போ ஸ்ட்ரைக்கிங் எனக்கு வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால், கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபீல்டர் அண்டர் த பால் இருக்காரு, குட் டேக்கன், சூப்பரான கேட்சுங்க. இங்கே பால் கடைசி வரைக்கும் பார்த்தாரு, அதனால் கரெக்டாக கையில் மாட்டியிருக்கு. பார்த்தாரு ஷார்ட் ஃபைன் லெக்கில் ஒரு எட்ஜில் மாட்டிட்டாரு. இங்கே கன்னியாகுமரி வாரியர்ஸ் 2வது விக்கெட்டை பிக் பண்ணுறாங்க ஏர்லியாகவே. ஆஃப்டர் த செகண்ட் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் கோகுல் இருக்காரு, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவருக்கான ஃபர்ஸ்ட் பால், பேட் ஷாட்டில் நல்ல கனெக்ஷன் இல்லை, இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிளாக கன்வெர்ட் பண்ண உதவி இருக்குது. இங்கே பிரகா தான் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடி இருந்தார். இந்த அவரோட லாஸ்ட் ஒன், இந்த பாலும் காற்றுல தான் போச்சு, ஆனால் இதுவும் ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும். இந்த ஓவரில் ஒரு பவுண்டரி, 3 சிங்கிள்னு சொல்லி 7 ரன் ஆடிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் சௌரவ் சிசி பொள்ளாச்சி 7 for 2 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பொறுத்தளவுக்கு சூப்பரான ஸ்டார்ட்னு சொல்லலாம் பவுலிங் சைடில் கன்னியாகுமரி டீமுக்கு. செகண்ட் ஓவர் பவுலர் கார்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க குமரி வாரியர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, பால் இஸ் இன் தி ஏர், எடுத்துட்டு வரா ஃபீல்டர் இருக்காங்க. 2 பேர் வந்து கொலைட் பண்ணியிருக்காங்க. பால் பவுண்டரியும் போயிருக்கு. இங்கே ஒரு லக்கி எஸ்கேப்னு சொல்லலாம். இந்த ஓவரோட நெக்ஸ்ட் ஒன், ஒரு நல்ல ஒரு கட் ஷாட், சூப்பராக தொட்டு விட்டாரு, அவங்கள தாண்டி இருக்கு, பவுண்டரி ரோப்பை கிளியர் பண்ணிருச்சுங்க, குட் ஷாட். இங்கே பேக் டு பேக் பவுண்டரிஸ் எடுத்துட்டு வராரு பிரகா, உண்மையாக ஒரு டேஞ்சரஸான பிளேயர். ஹேட்ரிக் பவுண்டரிக்கான சான்ஸ். பால் நம்பர் 3 அடிச்சிருக்காருங்க, பெரிய ஷாட் தான் இது. கோஸ் ஃபார் 6, பெரிய ஆறுங்க. ஃபர்ஸ்ட் பெரிய 6 ரெஜிஸ்டர் பண்றாரு பிரகா அவங்க டீமுக்காக. ஃபர்ஸ்ட் ஓவர் வெறும் 7 ரனுக்கு 2 விக்கெட் போயிருந்தாலும் இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் 3 பாலே 14 ரனுக்கு ஆடிட்டாரு. பால் நம்பர் 5 லாயர் ஃபுல் டாஸ் பால டீப் மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. இங்க ஒரு சிங்கிளா மட்டுமே இருக்கும். இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன், கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, பால் ஏர்ல தான் இருக்கு, ஃபீல்டர் இருக்காங்களா, வெளியே போயிருச்சான்னு பார்க்கலாம், வெளியே போயிருச்சுங்க மேக்ஸிமம். இந்த ஓவரோட லாஸ்ட் பால் கோகுலும் அவரோட பங்குக்கு அவரோட ஒரு 6 பதிவு பண்றாரு. இந்த ஓவர் மட்டும் 2 சிக்ஸர் 2 பவுண்டரி 1 சிங்கிள்னு சொல்லி 21 ரன் ஓவரா மாதிரி இருக்கு, பெரிய ஓவரா மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். கன்னியாகுமரி வாரியர்ஸ் ஃபர்ஸ்ட் பால் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. மனுவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ஓவர் போட்டு 7 ரன் விட்டு கொடுத்து விக்கெட் எடுத்திருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் பாலே இங்க பிரகா டீப் எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு சிங்கிள் ஆடுறாரு. மனு ஃபர்ஸ்ட் 3 பால் ஒரு ரன் கொடுத்துருக்காரு. 4th ஒன், குட் பால், அகைன் ஒரு கட்டர் டெலிவரி. பால் நம்பர் 5 குட் ஷாட்டுங்க, எக்ஸ்ட்ராடினரி ஷாட் மேக்கிங். இங்க டிபிக்கல் சூரியகுமார் யாதவ் ஷாட், கிரேட் கனெக்ஷன். இங்க சூப்பரா கனெக்ட் பண்ணாரு, பாலுக்கு கீழே போய் அந்த ஷாட்டை வந்து கடைசி வரைக்கும் பார்த்து எடுத்திருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர், லோயர் ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட்டா ஒரு இடிச்சிருக்காருங்க, அது கோஸ் ஃபார். லாஸ்ட் பால் 6 கால் வந்துருக்குங்க, லோயர் ஃபுல் டாஸ் பாலை ஃபினிஷ் பண்ணிருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் த 3rd ஓவர் சௌரவ் சிசி பொள்ளாச்சி 39 for 2. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டுமே அவங்களுக்கு செட் பேக்காக இருந்துச்சு. அதை தொடர்ந்து அடுத்த 2 ஓவரில் நல்லா ரன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. குமரி வாரியர்ஸ்க்காக 4th ஓவர் போடுறதுக்காக பவுலர் அஸ்வின் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 3rd நியூ பவுலர் ஸ்ட்ரைக்ல பிரகா. ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால், நல்ல ஃபேசி ஒன் பிரகா அகைன்ஸ்டா. 3rd ஒன் குட் பாலுங்க. இந்த பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு, லாஸ்ட் 2 பாலுமே லோயரா வந்துருந்துச்சு. 4th ஒன் பிரகா ஒரு ஸ்கூப் ஷாட்டுக்கான அட்டம், இதுலயும் பால் டாட் தான். பால் நம்பர் 5 குட் ஷாட், தவறான பந்து, அதுக்கான பனிஷ்மெண்ட் பார்க்குறோம். கோஸ் ஃபார்
மேக்ஸிமம் பெரியாரு ஃபர்ஸ்ட் 4 பால் நல்லா போட்டிருந்தார் லைன்ல. இந்த பால் தவறு பண்ணார். ஒரு புல் ஷாட்ல மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு. பிரகா கிளியர் பண்றார் ரெண்டாவது மேக்ஸிமம். இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் அக்ராஸ் ஆஃப்ல ஏறாரு. ஸ்டெம்ப் ஓப்பன்ல இருக்கு. இங்க பிரகா பண்ண கன்ஃபியூஷன் அவங்களுக்கு ஃபேவரா போயிருக்கு. லாஸ்ட் பால் வந்து பைஸ் வந்திருக்கு. பைஸ்ல 4 ரன் கிடைச்சிருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் சௌரவ் சிசி பொள்ளாச்சி 49 for 2 ஆடி இருக்காங்க. ஓவர் நம்பர் 5 போடுறதுக்காக பெனின் வந்திருக்காரு. ரைட் ஆம் பவுலர். ஸ்ட்ரைக்ல கோகுல். ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா ஃபுல்லா டெலிவரிய லாங் ஆன்ல ஆடி ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிருக்காரு கோகுல். டீம் ஸ்கோர் 50 வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. குட் ஷாட். பால் வந்து ஹைட்ல இருக்கு. வெளியே போயிருச்சா கேட்சான்னு பார்க்கலாம். பால் நல்லா கவர் ஆயிட்டு இருக்கு. குட் டேக்கன். சூப்பரான கேட்சுங்க. இங்க நல்ல கேட்ச், நல்ல ரன்னிங் கேட்ச். அந்த ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணாங்க. இங்க பிரகா ஒரு நல்ல இன்னிங்ஸ். 17 பால்ல 28 ரன், 3 பவுண்ட், 2 சிக்ஸர் அடிச்சிருந்தாரு. 175 ஸ்ட்ரைக் ரேட். அவரோட விக்கெட் லூஸ் பண்றாரு. ஆஃப்டர் த 3rd விக்கெட் லாசிங் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி வந்திருக்காரு. ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். பவுண்டரி, ஒரு சூப்பரான ஃபிளிக். அது பவுண்டரியாவும் மாறி இருக்கு. குட் ஷாட். அவுட் சைட் லெக்ல வந்த பால ஒரு ஃபிளிக் மூலமா பவுண்டரி எடுத்துட்டு அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி. லாஸ்ட் 2 பாலுமே வைட். ஹென்ரி பால் வராரு. இந்த பால் அவுட் சைட் ஆஃப்ல லோயரா வந்த பால் மட்டை அடிச்சிருக்காரு. பவுண்டரி. இங்க ஒரு அசால்ட் நினைக்கிறேன் ஃபீல்டிங்ல. அதனால பவுண்டரியா மாறி இருக்கு. பிடிக்கிறதுக்கு வந்தாங்க. கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா பிடிச்சிருக்கலாம். ஒரு ரன் போய் இடத்துல 4 ரன்னா கன்சிட் பண்ணிட்டாங்க. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் சௌரவ் சிசி 61 for 3 ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போறதுக்காக குமரி வாரிஸ் வந்து பவுலர் அஸ்வின் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் பவுலர் கையிலே போயிருக்கு. இங்க 2 டாட்டை திறந்து நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்கூப் ஷாட்கான அட்டெம்ப்ட். இங்க அஸ்வின் ஃபர்ஸ்ட் 3 பாலுமே தரமான டெலிவரி. இங்க பேட்ஸ்மேன் மேல பிரதர் போட்டிருக்காரு. பால் நம்பர் 4. குட் பால். பவுலரின் கை ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் 4 பாலுமே பீட்டன். பேட்லயே பட விடல. பால் நம்பர் 5. குட் ஷாட். கிரேட் கனெக்ஷனுங்க. சூப்பரான ஷாட். கோஸ் ஃபார் 6. 4 பால் நல்ல ரிதம்ல இருந்தார். 5வது பால் கொஞ்சம் ஸ்லாட்ல போட்டாரு. அதை யூஸ் பண்ணி சூப்பரா ஷாட்டை கிளியர் பண்ணாரு. ஃப்ரண்ட் ஃபுட் போய் பேட்ஸ்மேன் ரொம்ப டீப்பா வந்துட்டாரு. இப்போ லாஸ்ட் ஒன்னும் குட் ஷாட்டுங்க. இதுவும் 6. பேக் டு பேக் மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் 4 பால் பவுலருக்கான பால். அடுத்த 2 பால் பேட்ஸ்மேனுக்கான பாலா மாதிரி இருக்கு. இது ரெண்டுமே ஸ்லாட்ல போட்டாரு. அதுக்கான பனிஷ்மெண்ட் பாக்குறோம். இந்த ஓவர் 12 ரன்னுக்கான ஓவரா இருந்திருக்கு. 2 ஓவர் போட்ட அஸ்வின் 18 ரன் கன்சிட் பண்ணிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் சௌரவ் சிசி 73 for 3. இந்த இன்னிங்ஸோட 7th ஓவர் போறதுக்காக பவுலர் கார்த்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. குமரி வாரியர்ஸ் ஆல்ரெடி ஒரு படி 21 ரன் கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா ஃபுல்லர் யார்கர் டெலிவரி. லாங் ஆன்ல ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2 கார்த்தி 2 கோகுல். குட் ஷாட். இங்க லோயர் ஃபுல் டாஸ். அகைன் லாங் ஆன்ல பேக் டு பேக் சிங்கிள்ஸ். சாலிடான டோட்டல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னும் 25 ரன் அடிச்சா 100 பண்ணுவாங்க. பார்க்கலாம். இங்க கீப்பர் கால் பட்டு பால் வந்தாவே போயிருக்கு. இங்க 2வது ரன்னுக்காக அழுத்துறாங்க. ஓவர் த்ரோனால இன்னொரு ரன்னா. இங்க 2 runs. நெக்ஸ்ட் ஒன் பால் காத்துலயா வெளியவான்னு பார்க்கலாம். ஷாட். 6. பெரியாருங்க. இங்க கார்த்தி பேட்ல இருந்து பாக்குறோம். இந்த டைம் அவர் கிளியர் பண்ற ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். ஆல்ரெடி 2 பவுண்டரி கிளியர் பண்ணியிருந்தாரு. ஸ்கோர் போர்டு மலமலமலம் ஏறிட்டு இருக்கு. இங்க கன்னியாகுமரி வாரியர்ஸ் ஸ்டாப் பண்ணணும்னா விக்கெட்ஸ் தேவை. லாஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்ததுனால ஒயிட் சிக்னல் வந்திருக்கு. இங்க லோயர் ஃபுல் டாஸ் பாலா லாங் ஆஃப் ஃப்ளோர் சிங்கிளா மாத்திருக்காங்க. இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் எட்ஜ் அண்ட் கான். இங்க கோகுல் சூப்பரான நாக். பிரகாவை தொடர்ந்து 31 ரன் அடிச்சிருந்தாரு 16 பால்ல. 4 மேக்ஸிமம், ஒரு பவுண்டரி. அட் த எண்ட் ஆஃப் த 7th ஓவர் சௌரவ் சிசி பொள்ளாச்சி 85 for 3 ஆடி இருக்காங்க. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போறதுக்காக நியூ பவுலர் கனிஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க குமரி வாரியர்ஸ். ஸ்ட்ரைக்ல வந்து கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். கேட்சா வெளியே போயிருக்குங்க. லோயர் ஃபுல் டாஸ் பால ஒரு ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு த்ரூ த லைன் வச்சாரு. பால் நம்பர் 2 கணேஷ் 2 கார்த்தி. இந்த பால் மட்டைக்கு அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக்ல அங்க ஃபீல்டர் இருக்காரு. ஃபீல்டர் அங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதை யூஸ் பண்ணி இங்க 2வது ரன் விக்கெட்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. பால் நம்பர் 4. குட் ஷாட். கோஸ் ஃபார் ஹியூஜ் ஒன். இங்க பெரியாரு. இந்த ஓவரில் வர 2வது பெரியாரு. ரெண்டையுமே வந்து கார்த்தி பேட்ல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். பால் நம்பர் 5.
கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக வெளியே வா அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். அங்கே நோ மேன் ஸ்டாண்டில் 2 ஃபீல்டர் வராங்க. அகைன் கொலைட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சாங்க, ஆனால் மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேட்சையும். இங்கே 2 ரன்ஸை வந்து ஓடி எடுத்திருக்காங்க. இந்த 2 ரன்னோட அவங்க டீம் ஸ்கோர் 100ம் பார்க்குறாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். குட் ஷாட். 6 இல்லை கேட்சான்னு பார்த்தா இதுவும் 6ங்க. இந்த ஓவரில் வர 3வது மேக்ஸிமம். இந்த ஓவரில் 2 to 3 மேக்ஸிமம்னு சொல்லிட்டு 22 ரன் ஓவரா மாதிரி இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சௌரவ் சிசி பொள்ளாச்சி 107 ரனுக்கு 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 108 ரன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டார்கெட்டை வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து சூப்பரான கான்ட்ரிபியூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 30+ கார்த்தி 13 பாலில் 32 ரன், 3 மேக்ஸிமம்ஸ் 2 பவுண்டரின்னு சொல்லிட்டு அவரும் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. கிரேட் டு பி பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 108 ரன் அப்படிங்கிற ஒரு பெரிய டோட்டல் சேஸ் பண்ணுறதுக்காக கன்னியாகுமரி வாரியர்ஸ் டீம் வந்து 2 பேட்டர்ஸ் எடுத்து பண்ணாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து சிவகுமார் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் இருப்பார். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் நவீன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 48 பால் 108 ரன். ஓவருக்கு 13 ரன் பேர் ஓவர் எடுத்துகிட்டு வரணும். இங்கே ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் போட்டு வந்தாங்க, ரீபால் வரணும். நவீன் டு சிவகுமார் ஃபர்ஸ்ட் ஒன். ரொம்பவே ஷார்ட் ஆஃப் டெலிவரி. கெட் அவுட். பால் நம்பர் 2. குட் ஷாட். கோஸ் ஃபார் வாட் அ ப்ளோங்க. இங்கே பெரியாரு அவரை பேஸ் பண்ணுற 2வது பால் ஸ்லாட்டில் போட்டார். அதை வந்து கிளியர் பண்ணிட்டாரு. பயங்கரமான ஷாட். பால் நம்பர் 4. எட்ஜுங்க. எஸ், இங்கே விக்கெட் நம்பர் 1 காலி. க்ளீன் எட்ஜ். இங்கே சிவகுமார் ஒரு நல்ல ஒரு இன்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணார் இந்த இன்னிங்ஸை. ஆனால் எட்ஜில் அவரோட விக்கெட்டை விடுறாரு. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் பெனின் வந்திருக்காரு. ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் பாலு நல்லா ஃபேஸ் ஒன் இன்டு த பாடி வந்திருக்கு. இங்கே டாட். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். குட் பால். ஆனால் அது குட் ஷாட்டும் ஆடி இருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி கிராஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரி அவுட் சைட் லெக்கில் வந்த பாலை ஒரு ஃபுல் ஷாட் மாதிரி ஆடி இருந்தார். ஃபைன் லெக்கில் பவுண்டரியாக மாறி இருக்குது. இங்கே இந்த ஓவர் வர 2வது பெரிய ஷாட். அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் குமரி வாரியர்ஸ் 11 for 1. சௌரவ் சிசி பொள்ளாச்சி டீமுக்காக செகண்ட் ஓவர் போகிறக்காக பவுலர் திவாகர் வந்திருக்காரு. ரைட் ஆம் பாலர். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். இங்கே அவுட் சைட் ஆஃப்ல இன்சைட் த லைன் தான் வந்திருக்கு. இங்கே டாட்ஸ். பால் நம்பர் 4. அவுட் சைட் ஆஃப்ல ஒரு லாயர் ஃபுல் டாஸ். அங்கே பெரிய கேப் இருக்குது. டீப் பேக்வர்ட் பாயிண்டில் ஒரு பவுண்டரி. ஃபஸ்ட்டு 3 பால் டாட்டா இருந்தாலும் இந்த பால் லாயர் ஃபுல் டாஸ் போட்டார். அதை ஒரு கேப்பை பிக் பண்ணி பவுண்டரியாக மாற்றிருக்காரு பேட்ஸ்மேன் ராஜேஷ். பால் நம்பர் 5 ஆயிடுச்சுங்க. ஒரு ஸ்லோயர் வேரியேஷனில் அவர் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக பேட்டை விட்டார். ஒரு எட்ஜில் வந்து அவரோட விக்கெட்டை விடுறாரு. விக்கெட் நம்பர் 2 காலி. ஆஃப்டர் த செகண்ட் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். சோன் குட் ஷாட்டுங்க. இங்கே அவுட் சைட் ஆஃப்ல போட பால கவர்ஸில் இருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள். இந்த ஓவர் வேறு 5 ரனுக்கு போட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு பவுலர் திவாகர். அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் குமரி வாரியர்ஸ் 16 for 2. ஓவருக்கு 8 ரன் per ஓவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் ரிக்கார்ட் ரன் ரேட் 15 ரன் வேணும். தேர்ட் ஓவர் போகிறக்காக பவுலர் கோகுல் வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். டாட். பால் நம்பர் 2. குட் ஷாட். அவுட் சைட் ஆஃப்ல ஸ்லாட்டில் போட்டார். இந்த பாலை வந்து பனிஷ் பண்ணியிருக்காரு. ப்ராப்பரான ஷாட். இங்கே ஒரு இன்சைட் அவுட் ஷாட் மாதிரி ஆடி இருக்காரு. இங்கே ஒரு மேக்ஸிமம் கார்த்தி பேட்ல இருந்து அவர். பால் நம்பர் 4. இந்த பால் அவுட் சைட் ஆஃப்ல. இது ஒரு சிங்கிளுக்கா இல்லை 2-ஆ மாற்றுவாங்களான்னு பார்க்கலாம். பால் இது வரைக்கும் ஒரு சிங்கிளுக்கான முயற்சியாக மட்டுமே இருக்குது. ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5. குட் ஷாட். ஒரு ஸ்வீப் ஷாட் மாதிரி ஒரு ஸ்லாக் ஸ்வீப் மாதிரி போயிருக்காரு. மேக்ஸிமம் நினைக்கிற பவுண்டரியா மேக்ஸிமம் பவுண்டரி. சூப்பரான ஒரு ஸ்லாக் ஸ்வீப். அதில் ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பெனின். அவர் கிளியர் பண்ணுற 2வது பவுண்டரி கன்னியாகுமரி வாரியர்ஸ்க்காக. த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் குமரி வாரியர்ஸ் 27 for 2 ஆடி இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பவுலர் நவீன் வந்திருக்காரு. அந்த ஸ்பெல் அப்படியே கன்டினியூ பண்ணுறாங்க. இங்கே நவீனோட ஃபர்ஸ்ட் பாலே குட் ஷாட்டுங்க. சூப்பரான ஷாட். இங்கே நல்லா ரூம் கிரியேட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருக்காரு. நல்ல விட்டு இருந்துச்சு. அந்த விட்டை யூஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் கார்த்தி. இன்னைக்கு 75 ரன் வேணும் இந்த மேட்ச் அவங்க வின் பண்ண. பால் நம்பர் 2. அவுட் சைட் ஆஃப்ல போட்டாங்க. 2 ரனுக்கான கால் இருக்குது. அழுத்துவாங்களா அப்படின்னு பார்த்தா ஃபீல்டர் சேகர் வந்துட்டார். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 3. பால் இங்கே லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். இந்த பாலும் டாட்டுங்க. கடைசி 3 பாலுமே டாட்டோட போட்டு இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாரு நவீன். இந்த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் குமரி வாரியர்ஸ் 35 for 2 ஆடி இருக்காங்க. இன்னும் 24 பால்ல 73 ரன் காணணும். இங்கே 5th ஓவர் போகிறதுக்காக சௌரவ் சிசி பொள்ளாச்சிலேருந்து பவுலர் பிரகா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் தவறான லைன். அது மேக்ஸிமமாக கன்வெர்ட் ஆகுது. எஸ், குட் ஷாட். பெனின் ஃபர்ஸ்ட் பாலே வந்து 6-ஆ கிளியர் பண்ணுறாரு குமரி வாரியர்ஸ்க்காக.
பால் நம்பர் 2 பிரகா டு பெனின். ஒரு ஸ்லோயர் 1, அதுவும் ஃபுல் டாஸாக போனதுனால ஒரு கவர்ஸில் ஒரு பவுண்டரியை வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. இங்கே பெனின் ஃபர்ஸ்ட் 2 பாலில் 10 ரன்ஸ் வந்திருக்கு. பால் நம்பர் 3 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காத்துல தான் இருக்குது, ஆனால் நோ மேன்ஸ் லேண்டில் தான் விழுகும். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. பால் நம்பர் 4 ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. மட்டைக்கு அடிச்சிருக்காரு லோயர் ஃபுல் டாஸ் அகைன். இங்கே வந்து மிட் விக்கெட்டில் சேகர் இருக்காரு. இங்கே அகைன் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 ஸ்லோயர் 1. இந்த பால் டவுன் த ட்ராக் போயிட்டு லோயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஓவரில் வர 3வது லோயர் ஃபுல் டாஸ், அதில் 2 லோயர் ஃபுல் டாஸ் பவுண்டரியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. குமரி வாரியர்ஸ் இந்த ஓவரில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வந்து ரன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். குட் ஷாட்டுங்க, நல்ல கனெக்ஷன் இருக்கு. பவுண்டரி கிளியர் ஆயிருமான்னு பார்த்தா டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு பவுண்டரி. எஸ், இந்த ஓவரில் 3 பவுண்டரி, 1 சிக்ஸர், 2 சிங்கிள் சொல்லி 20 ரன் ஓவரா மாதிரி இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் குமரி வாரியர்ஸ் 55 for 2. பவுலர் ஸ்கைல தான் இருக்கு. பேட்ஸ்மேன்ஸ் 2 பேர் நல்லா செட் ஆயிட்டாங்க. அடுத்த 3 ஓவர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். இங்க நெக்ஸ்ட் ஓவர் போறக்க பவுலர் நாகராஜ் வந்திருக்காரு. பால் நம்பர் 1 நாகராஜ் டு கார்த்தி. நல்ல ஷாட்ல கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். வெளியே போயிருச்சா அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம்ங்க. எஸ், வெளியே போயிருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட்டில் போட்டார். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் த்ரூ த லைன் ஒரு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு கார்த்தி. பால் நம்பர் 3 இந்த பால் மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே பெரிய கேப் இருக்கு. ஃபீல்டர் ஓடுறாரு, முடியுமான்னு பார்த்தா இல்லைங்க, பவுண்டரி. நல்லா குயிக்காக போனார். பால் அதை விட குயிக்காக போய் பவுண்டரி லைனை கிராஸ் ஆகிருக்கு. மேட்ச் கடைசி வரைக்கும் ஃபயராக போக போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. லாஸ்ட்டில் ஒயிட் போட்டு 3 பால் வரணும். இந்த பால் நல்ல லைன் அண்ட் லென்த்துங்க. இங்கே பீட்டன். பால் நம்பர் 5 கேட்சா அப்படின்னு பார்த்தா நோ மேன்ஸ் லேண்ட் தான் விழுவுன்னு நினைக்கிறாங்க. ஃபீல்டர் வந்துட்டாருங்க. சூப்பரான கேட்ச். அங்கே லாங் ஆஃப்ல நின்று இருந்தாரு. அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி டீப் எக்ஸ்ட்ரா கவரில் வந்து அந்த கேட்ச் எடுத்திருக்காரு. இந்த பார்ட்னர்ஷிப்பையும் பிரேக் பண்ணுறாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். இங்கே பவுலர் நாகராஜ், உடுமலைப்பேட்டையில் ஒரு சூப்பரான பவுலர். இந்த பால் நியூ பேட்ஸ்மேன் அஸ்வின் வந்திருந்தாரு, பெரிய ஆராக கன்வெர்ட் பண்ணிட்டாருங்க. டீப் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்கன்னு நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஷார்ட்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஓவர் 17 ரன் ஓவரா மாதிரி இருக்கு ஒரு விக்கெட்டோட. அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் குமரி வாரியர்ஸ் 72 for 3. 12 பாலுக்கு 36 ரன் வேணும். இந்த டிசைடிங் ஓவர்னே சொல்லலாம். இந்த ஓவரை பொறுத்து தான் மேட்ச் இருக்க போகுது. ஓவர் போறக்க கோகுல் வந்திருக்காரு. ஒரு ஓவர் போட்டு 11 ரன் கொடுத்துருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்லோயர் வேரியேஷன். ஒரு சிங்கிளுக்கான முயற்சி மட்டுமே, ஒரு சிங்கிள் தான். திருச்சி வாரியர்ஸ்க்காக டிஎன்பிஎல்ல இந்த வருஷம் ப்ளே பண்ணுவார். பவுலர் சூப்பரான டெலிவரிங்க. இங்கே ஸ்டெம்பை ஒட்டி போட்டாரு. நல்ல ஒரு கட்டர் டெலிவரி மாதிரி போட்டிருந்தாரு. நல்லா டேனாகி வந்துச்சு. பால் நம்பர் 4 ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். பார்க்கலாம். இந்த ஓவர் டிசைடிங் ஓவர்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு இங்கே கோகுல். பால் நம்பர் 5 கேட்சா, ஒரு ஸ்லோயர் 1 அகைன். இங்கே ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் த 7th ஓவர். குட் பால். இங்கே ஒரு ஸ்லோயர் 1. இங்கே கம்ப்ளீட்டாக வந்து லாஸ்ட் 2 ஓவரில் 37 ரன் ஆன கன்னியாகுமரி வாரியர்ஸ் இந்த ஓவரில் அப்படியே பீட்டன் ஆயிருக்காங்க. பவுலர் வந்து ரூபி திருச்சி வாரியர்ஸ் டிஎன்பிஎல்ல வந்து செலக்ட் ஆகிருக்கிற பிளேயர். அவர் ரூபி திருச்சி வாரியர்ஸில் நம்ம அவரை பார்க்க முடியும். சார் 4 ரன்னுக்கு போட்டு கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு இந்த குரூஷியல் டைமில். மோர் ஆர் லெஸ் திஸ் இஸ் த டிசைடிங் ஓவர். 6 பாலில் 32 ரன் வேணும். கண்டிப்பாக 5 பெரிய ஷாட் அவங்க எடுத்தே ஆகணும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஸ்ட்ரைக்கில் பெனின் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே டவுன் த கிரவுண்ட் போனார். ஆனால் கிளியர் பண்ண முடியலைங்க. அவர் பீட்டன் ஆயிருக்காரு. இங்கே டாட். கடைசி 5 பாலுக்கு 5 மேக்ஸிமம் அடித்தாலும் மேட்ச் வந்து அவங்க செல்ல தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. குட் பால். ஆனால் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு பவுலர் பக்காவாக டெலிவர் பண்ணுறாரு. 2 பாலுமே பீட்டன். 2க்கு 31 போட்டோம். இங்கே கீப்பர் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கிறாரு பாலை. ஹிட் அவுட். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். குட் ஷாட். கேட்சா, குட் கேக்கன். சூப்பரான டேக்கனுங்க. இங்கே இடத்துல ஒட்டி எடுத்திருக்காரு. இங்கே விக்கெட் நம்பர் 5 காலி. லாஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் அனு வந்திருக்காரு. குட் பால். இந்த மேட்சை வந்து 30 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி சௌரவ் சிசி பொள்ளாச்சி குவார்டர் ஃபைனல் என்ட்ரு ஆயிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கன்னியாகுமரி வாரியர்ஸ் வந்து சூப்பராக வந்து ஃபைட் பேக் பண்ணாங்க. அந்த லாஸ்ட் 2 ஓவரில் மட்டும் அவங்களால ரன் எடுத்துகிட்டு வர முடியல. அதனால் வந்து இந்த லாஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த 2 டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்து.